வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் லைட் ஃபிட் பண்ண தான் இன்றைக்கி வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்டிக்கருக்கு தாதகப்பட்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் லைட்டிங் ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் லைட் மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு. ஏன்னா பெயிண்ட் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதனால அந்த எலிவேஷன் லைட் இன்னும் மாட்டாமல் இருக்கும். பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் கஸ்டமர் வந்து எலிவேஷன் லைட்டு இன்றைக்கி ஃபிட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஃபிட்டிங்காக தான் வந்திருந்தோம். லூக்கர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4-வே லைட்டில் 6 பீஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா எலிவேஷன்லேயே 5 பீஸ் வருது. அது இல்லாமல் சைடில் ஒரு லைட் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். அந்த லைட் ஒன்று ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பீஸுமே வாங்கியிருக்கோம். இந்த எலிவேஷனில் மாட்டும்போது சப்போல்டிங் தனியாக ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. அதனால் நமக்கு ஃபிட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லைனா சார கயிறு போட்டு நம்ம கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டொக்கயிறு போட்டு தான் இறங்கி எல்லா லைட்டுமே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சப்போல்டிங் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவே இந்த லைட்டை மாட்டிடலாம். இந்த 4 லைட் வந்து வாட்டர் ப்ரூஃப். அதனால் லைட் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் வாட்டர் ப்ரூஃப்னால நம்ப முடியாது. சில நேரங்களில் தண்ணி அதிகமாக போக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சோக்கு வந்து பஸ்ட் ஆகும். பஸ்ட் ஆகிற அன்றைக்கி 3 லைட் எரியுதுப்பா, ஒரு லைட் மட்டும் எரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து இந்த லைட்டை மாற்றும் போது நம்ம டொக்கயிறு போட்டு தான் இறங்கி மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா சப்போல்டிங் இப்போ இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லைட் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. நாளைக்கு டொக்கயிறு போட்டு இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 10 அடி 20 அடிக்குள்ளேயே இந்த லைட் ஃபிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா 3 ஃப்ளோர் தாண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இந்த எலிவேஷன் லைட் மாட்டும்போது ஹைட் அதிகமாக போகும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.